வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த சிஏ ஃபவுண்டேஷன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஜூனில் எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. செப்டம்பருக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் செப்டம்பருக்கு ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போது இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போதே ஜூலை 2-3 தேதி ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆனால் சரியாக எக்ஸாம் எழுதலன்னு உங்களுக்கே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் திருப்பி எக்ஸாமுக்கு போகிறது கொஞ்சம் அபத்தம் தான். ஏன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 2லேருந்து 3 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதாமல் எக்ஸாமுக்கு போகிறது வேஸ்ட். ஸோ ஒரு 3 தடவை நம்ம 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்ற பட்சத்துனா அப்படின்னா ஒரு ஒரு தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு முதல் தடவை எழுதுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நடுப்புற 3 to 4 days கேப் எடுத்துக்கணும். அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 நாள் ஆகிடும் ஒரு தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு. செகண்ட் தடவை 2 நாள் 3 நாள் கேப் எடுத்துக்கணும். அப்போது கிட்டத்தட்ட அதுக்கும் உங்களுக்கு ஒரு 12-13 நாள் ஆகிடும். தேர்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது ஒரு நாள் கேப் எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு 8 நாள் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மாதம் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுறதுக்காக நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு மேலே 1 மாதம் 5 நாள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைக்கணும். ஸோ இப்போது அப்படி பார்த்தா ஆகஸ்ட் 15 தேதிக்கு நீங்கள் எல்லா போர்ஷன்ஸையும் முடிச்சு வச்சுருக்கணும். எல்லா போர்ஷன்ஸையும் எல்லா 4 சப்ஜெக்ட் போர்ஷன்ஸையும் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து 100 மார்க்ஸ் டெஸ்ட்டை மறந்துங்க. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டோட சேர்த்து ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிச்சிருக்கணும். அப்போ ஆகஸ்ட் 15க்குள்ளே நான் சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முடிச்சிருப்பேன் அப்படின்னா அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஜூலை 5ஆம் தேதியில் நான் பேட்ச் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை 10 நாளில் முடிக்கணும். 10 நாளில் ஒரு சப்ஜெக்டை முடிக்க முடியுமான்னு கேட்டால் சான்ஸே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட 80 மணி நேரம் இருக்கிற சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. 80 hours இருக்கிற சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அப்போது அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேலேயே போகும். மேபி எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் அது காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அப்போது ஒரு சப்ஜெக்டை நான் 10 நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் வீடியோ கிளாஸஸ் பார்க்கணும். 6 கிளாஸஸ் பார்க்கணும். ஓகே, அப்போது ஒரு நாளைக்கு நீ 8 மணி நேரம் கிளாஸஸ் பார்ப்ப அப்படின்னா 8 மணி நேரம் கிளாஸ் பார்த்ததுக்கு 8 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு மேலேயே கூட செல்ஃப் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அப்போது இட் இஸ் இம்பாசிபிள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜூலையில் படிக்க ஆரம்பித்து நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி நான் செப்டம்பரில் எக்ஸாம் எழுதுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள்ன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பாசிபிளாக இருக்கும். ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இம்பாசிபிள். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்லீஸ்ட் எனக்கு 4 months ப்ரிப்பரேஷன் வேணும் ஈவன் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இப்போ போன தடவை டிசம்பரில் எக்ஸாம் எழுதின பசங்க ஃபெயில் ஆகிட்டு ஜூனில் எக்ஸாம் எழுதினாங்கல்ல, அவங்கள கம்ஃபர்டபுளாக என்னால் பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சுது. இந்த தடவை நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸு என்னோட ஜூன் பேட்சில் டாப்பர்ஸாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரிப்பீட்டர் தான், அவங்க டிசம்பர் எக்ஸாமில் எழுதி ஃபெயில் ஆகி தான் அவங்க ஜூன் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனால் அவங்களுக்கு 5 full months இருந்துச்சு. ப்ளஸ் ஜூன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் இருந்துச்சு. ஓகே, அதாவது எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்லலை, நான் எக்ஸாம் எழுதிட்டு சொல்கிறேன். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 5 months இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ அப்போது 4.5 months கூட வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ரெடி பண்ண முடியும் பசங்களை. ஆனால் எனக்கு 2 மாதத்தில் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா 2 மாதத்தில் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ படிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 நாள் தேவைப்படும். 20 நாள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படும். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் 8 மணி நேரம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு 20 நாள் தேவைப்பட்டால் தான் அந்த 80 மணி நேரம் கிளாஸ் என்னால் முடிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி பார்த்தா நீங்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பித்தாலே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் தான் வீடியோ கிளாஸஸை பார்த்து முடிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிசம்பர் மாதமும் ஜான்வரி மாதமும் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு, ஏன்னா ஒரு தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சுமாராக 13-14 நாள் ஆகும். செகண்ட் டைம் எழுதுறதுக்கு 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 3 நாள் டைம் கொடுப்பேன் சில சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் டைம் கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எழுதணும்னா கொஞ்சம் நிறைய டைம் தேவை. 16 நாள் கூட சில டைம் ஆயிருக்குது. ஏன்னா 4 நாள் டைம் கொடுத்து எழுத வச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே 2 டெஸ்ட் தான் எழுதுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த 10 நாளைக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ அப்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருந்தால் தான் நான் 2 தடவை 3 தடவை டெஸ்ட் எழுதி முடிக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 4 தடவை டெஸ்ட் எழுதணும், 100 மார்க்ஸ் டெஸ்ட் 4 தடவை எழுதணும். இப்போ ஸ்கூல்லலாம் நம்ம 4 தடவை எக்ஸாம் எழுதிட்டு தானே எக்ஸாம் போயிருப்போம். அந்த மெயின் எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாமுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி நான் ரெடி ஆகணும் அப்படின்னா டிசம்பர், ஜான்வரி ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக வச்சுக்கணும் ஃபுல்லாகவுமே. ஸோ ஜான்வரி 15 தேதிக்கு 15 இருக்காது, ஜென்ரலாக 19 தேதிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சங்கராந்தி முடிஞ்சு தான் நார்த் இந்தியாவில் எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஊரில் பொங்கல்னு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் சங்கராந்தின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது எப்போ முடியும்? 15, 16, 17 தேதி முடியும். அப்போ 18 இல்லைனா 19 தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜான்வரி மாதம்.
அப்போ டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நான் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே போர்ஷன் முடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தாலே நீங்கள் ஜான்வரி மாதம் ரெடி ஆகணுனாலே யூ ஹவ் டு ஸ்டார்ட் பை ஜூலை. சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் சார், எனக்கு சும்மா டெஸ்ட் மட்டும் வச்சா போதும் சார் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படிச்சிருந்தீங்க, எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்சை கேட்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்னும் ரிசல்ட்டே வரல, அப்போ எப்படி இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்சை கேட்கலாம்? அப்போனா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்ட்டு. அண்ட் ஒரு தடவை ஒழுங்காக படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ 200 மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிச்சீங்கன்னா மினிமம் 260 எடுப்பேன் சார் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்கணும். அப்போ நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் ஜஸ்ட் பாசிங். ஏன்னா இந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு இன்டர், அந்த நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல். ஸோ நாலேஜே இல்லை ஆனால் நான் எப்படியோ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் அது வேலைக்கு ஆகாது. பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீக்காக போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ டூ ஹார்ட் ஒர்க் அண்ட் கெட் ரெடி ஃபார் ஜான்வரி எக்ஸாம். ஈவன் யூ ஆர் ரிப்பீட்டர், என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் போகிறது வந்து ரொம்பவே டவுட்டு தான். செப்டம்பரில் யார் போகணும் அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் நான் கிளாஸுக்கெலாம் போக மாட்டேன், செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க தான் வந்து செப்டம்பர் எக்ஸாமுக்கு போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போனால் 10 நாள் கிளாஸுக்கு போகிறீங்க ஒரு சப்ஜெக்ட்னாலே, அதுக்கப்புறம் நீங்கள் 10 நாள் படிக்க வேண்டியிருக்கும் அந்த சப்ஜெக்டை. ஆனால் நீங்கள் கிளாஸுக்குலாம் போகலை, செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறேன், அப்போது அந்த 10 நாள் கிளாஸ்ன்றது சேவ் ஆகிடுது. அப்போ படிக்க போகிறது மட்டும் தான் 10 நாள். எனக்கு ஆல்ரெடி தெரியுது எல்லா போர்ஷனும், அப்போ நான் படிக்கணும் அப்படின்றது அப்போது அந்த 20 நாள்ன்றது 10 நாளாக மாறிடுது. அப்போது அது செல்ஃப் ஸ்டடிக்கு சூட்டபுளாக இருக்குமே தவிர கிளாஸ் வரதுக்கு சூட்டபுளாக இருக்கவே இருக்காது. புரிஞ்சுதா? இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதனால எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செப்டம்பர்னு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன் செப்டம்பர் முடியாது தம்பி, பாசிபிளே இல்லை. அப்படி நீ வருதுன்னா நீ எனக்கு கொடுக்குற டொனேஷன் மாதிரி தான் அந்த காசு. ஓகே, ஏன்னா காசை வாங்கி வச்சுட்டு எனக்கும் சர்வீஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிப்பீட்டர் ஆகிறேன்னா செப்டம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜான்வரிக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ ஸோ மச்.